இந்த வெற்றி எப்படி பாக்குறீங்க? மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்திய துணைக்கண்டத்து அரசியல் என்டிஆர் பெற்ற வெற்றியை காட்டிலும் மக்கள் கழகம் எம்ஜிஆர் பெற்ற வெற்றியை காட்டிலும் எடுத்த எடுப்பிலேயே 34.92% வாக்குகளை வாங்கி கொண்டிருக்கிற தளபதி விஜய் இந்திய வரலாற்றில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தியிருக்கிறார். தனிப்பெரும் கட்சியா உருவெடுத்திருக்கு 108 இடங்களை வெற்றி பெற்று அடுத்த ஆட்சி அமைக்கிறதுக்கான என்ன நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க? அடுத்த ஆட்சி அமைப்பதற்கு கவர்னரை சந்திக்க விரைவில் போவார். போறாரு சார், இன்னைக்கோ நாளைக்கோ போவார். சார் கூட்டணி 118 இடங்கள் தேவைன்ற நிலையில எம்எல்ஏ தேவைப்படுறாங்க. அது தானாக வரும் தம்பி. இந்த வெற்றி எப்படி பாக்குறீங்க? மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்திய துணைக்கண்டத்து அரசியல் என்டிஆர் பெற்ற வெற்றியை காட்டிலும் மக்கள் கழகம் எம்ஜிஆர் பெற்ற வெற்றியை காட்டிலும் எடுத்த எடுப்பிலேயே 34.92% வாக்குகளை வாங்கி கொண்டிருக்கிற தளபதி விஜய் இந்திய வரலாற்றில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தியிருக்கிறார். தனிப்பெரும் கட்சியா உருவெடுத்திருக்கு 108 இடங்களை வெற்றி பெற்று அடுத்த ஆட்சி அமைக்கிறதுக்கான என்ன நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க? அடுத்த ஆட்சி அமைப்பதற்கு கவர்னரை சந்திக்க விரைவில் போவார். போறாரு சார், இன்னைக்கோ நாளைக்கோ போவார். சார் கூட்டணி 118 இடங்கள் தேவைன்ற நிலையில எம்எல்ஏ தேவைப்படுறாங்க. அது தானாக வரும் தம்பி. இந்த வெற்றி எப்படி பாக்குறீங்க? மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்திய துணைக்கண்டத்து அரசியல் என்டிஆர் பெற்ற வெற்றியை காட்டிலும் மக்கள் கழகம் எம்ஜிஆர் பெற்ற வெற்றியை காட்டிலும் எடுத்த எடுப்பிலேயே 34.92% வாக்குகளை வாங்கி கொண்டிருக்கிற தளபதி விஜய் இந்திய வரலாற்றில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தியிருக்கிறார். தனிப்பெரும் கட்சியா உருவெடுத்திருக்கு 108 இடங்களை வெற்றி பெற்று அடுத்த ஆட்சி அமைக்கிறதுக்கான என்ன நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க? அடுத்த ஆட்சி அமைப்பதற்கு கவர்னரை சந்திக்க விரைவில் போவார். போறாரு சார், இன்னைக்கோ நாளைக்கோ போவார். சார் கூட்டணி 118 இடங்கள் தேவைன்ற நிலையில எம்எல்ஏ தேவைப்படுறாங்க. அது தானாக வரும் தம்பி.